14, 15 வசனங்கள். பக்கம் 276. நமக்கு எதிரடையாகவும் கட்டைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவின் மேல் ஆணி அடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கி அவளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கிருபையல்ல தகப்பனே, வாட்டுக்கும்பாய் வருகிறேன். என்னை சிலுவையின் மறுக்குள் வைத்து தயவாய் காத்துக்கொள்ளும். சொல்லப்படும் வார்த்தைக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ எனக்கு உதவி. வசனத்தை கொண்டு உங்களுடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க இயேசுவின் மூலம் இதா. சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஜெயம் எடுத்தல் என்பது எப்போ வரும்? ஒரு மல்யுத்தம் நடக்கிறது, 2 பேர் மல்யுத்தம் பண்ணுகிறார்கள். அவை அந்த 2 பேருக்குள்ளே ஒரு போட்டி இருக்கிறது. அந்த போட்டியில் யாராவது ஒருத்தர் தான் வெற்றி பெற முடியும். 2வது ஒரு பரீட்சை இருக்கிறது. அந்த பரீட்சையில் பல பேர் எழுதுவார்கள். அதுல வெற்றி பெறுகிற ஒரு கூட்டம் இருக்கும். இன்னொரு விதத்தில் யுத்தம் நடக்கிறது. யுத்தத்தில் 2 நாடுகள் இருக்கலாம், அல்லது 2வது உலகப் போரில் 2 பிரிவாய் இருந்து யுத்தம் நடத்தினது போல யுத்தங்கள் நடக்கும் போது அந்த யுத்தத்தில் ஏதாவது ஒரு குரூப் என்ன செய்யும்? வெற்றி பெறும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் எதிலே வெற்றி சிறந்தார் அதுதான் முக்கியம். அவர் வெற்றி சிறக்கிறவர் தான். பராக்கிரமசாலியாய் கர்த்தர் வருவார் என்றால் அவர் பராக்கிரம் உள்ள தேவன். அவர் யுத்தத்தில் வல்லவர். அவரை குறித்து யாத்ராமம் 15 அதிகாரம் நினைக்கிறேன், அதை எடுத்து பார்ப்பீர்கள். ஆனால் மோசே எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. அவர் எகிப்தியர்களை என்ன செய்தாராம்? அவர் செங்கடலிலே அவரை அமிழ்த்து போட்டார். யாத்ராமம் 15 நான் பார்த்தீங்க. பார்வோனின் ரதங்களையும் சேனைகளையும் அவர் எதில் தள்ளிவிட்டாரா? சமுத்திரத்தில் தள்ளிவிட்டார். அவருடைய பிரதான அதிபதிகள் சிறந்த சமுதிரத்தில் அமிழ்ந்து போனார்கள் என்று சொல்லி அவரை குறித்து என்ன செய்தார்? ஆண்டவர் யுத்தத்தில் வல்லவர். அவர் எங்க 15:21 மிரியாம் பாடுவாங்க. மிரியாம் அவர்களுக்கு பிரதி வசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாக வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினா என்று பாடினார். பழைய ஏற்பாட்டு காலத்து நம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை தொடர்ந்து வந்த அந்த ஏசுடைய பார்வோனின் சேனைகளை தமது வல்லமையினாலே அவர்களை மூழ்கடித்து அவர்களை தோற்கடித்து அவருடைய ஜனம் ஜெயம் பெறும்படி அவர் மகிமையாக வெற்றி சிறந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துக்குள் வரும்போது
ஆண்டவர் எதில வெற்றி சிறந்தார் என்றால் சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். வல்லமை உடையவராக அல்ல, அதிகாரம் உடையவராக அல்ல, மகிமை உள்ள தேவனாக அல்ல, பலவீனம் உள்ளவராக மனிதனாக மாம்சத்தில் வெளிப்பட்டவராக எதையுமே செய்ய இயலாத ஒரு மனிதனாக காணப்பட்டவராக ஆண்டவர் இயேசு வெற்றி சிறந்தார். பராக்கிரமமாய் இருந்து வெற்றி சிறந்தார் நம்ம சொல்லலாம். ஆனா அவர் ஒரு பலவீனராக இருப்பது போல காணப்பட்டார். வாய் திறவாதிருந்தார், இயேசு பேசாமல் இருந்தார். அது நம்மை தாழ்த்தினார். நியாயம் அவரை விட்டு எடுபட்டு போயிற்று. இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து அவர் வெற்றி சிறந்தார் சிலுவையில். எப்படி வெற்றி சிறந்தார்? எதற்காக சிலுவையை தெரிந்தெடுத்தார்? ஏன் அவர் சிலுவையை தெரிந்தெடுத்து அந்த மரணத்தை சிலுவைக்கு நேராக தன் ஜீவனை கொடுக்க போனார்? அவர் சொன்னார், பரத்திலிருந்து அதிகாரம் கொடுத்தால் ஒருவனை என்ன சிலுவையில் அறைய முடியாது. அவர் சொல்றார், உன்னை சிலுவையில் அறைவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது தெரியுமா? அவர் சொல்றாரு, பரத்திலிருந்து அதிகாரம், மேல இருந்து அதிகாரம் வந்தாதான் சார் உங்களை யாரும் தொட முடியும். இல்லைன்னா ஒருத்தனும் உங்களை என்னையும் தொட முடியாது. எந்த பிசாசும் தொட முடியாது, எந்த அந்தகாரமும் தொட முடியாது, எந்த விஸ்வனையும் தொட முடியாது, எந்த மந்திரவாதமும் தொட முடியாது. அவங்களால தெரிஞ்சு வரத்திலிருந்து அதிகாரம் வரணும். யோகுவ தொட முடிஞ்சதா? யோகு யாரு? நீதிமான். யோபு 31 அதிகாரம் பார்த்து பாருங்க. அவரை திராஜில ஒரு பக்கம் வச்சு நம்மளை கொண்டு போய் இந்த பக்கம் வச்சோன்னு இங்க அவர் டப்புனு கீழே போய் நம்மளை அப்படியே மேல தூக்கிடுவார். கிரியையில யோபுவை மிஞ்ச முடியாது. ஆனால் அதே சமயம் கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டபடியினால் கிரியினால் நீதிமானாக்கப்பட்ட யோபு ஒரு பக்கம், ஏதுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட நான் இன்னொரு பக்கம் போது, ஏதுவின் ரத்தம் என்னை நீதிமானாக்கிறதுனால் உங்களை நீதிமானாக்க ரெண்டு திராசு சமமாக. எனக்கு காரணம் என்ன தெரியுமா? சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தபடினார். ஆகவே ஆண்டவர் ஏன் சிலுவையை எடுத்தார்? மேல இருந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டாதான் தொட முடியும். சாத்தான் போய் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கான். எல்லாம் சுத்திட்டு நினைக்கியோ, ஊர் சுத்திட்டு ஊர் சுத்தி ஒரு இடத்துல அவன் கால் நிக்கல, சுத்திட்டு நிற்கியோ சொல்லிட்டு என் தாசனாகிய யோபின் மேல் அவன் சொல்றான் எதிராளி, நீர் அவனுக்கு வேலி அழைத்து வைக்கிறது. அதான் கர்த்தர். பிசாசுக்கு தெரியும் உங்களை என்னை அவன் தொட முடியாதுன்னு தெரியும். நான் அம்மா அவனை கண்டு பயந்துக்கு இயேசு நாமத்தில் ரட்சிக்கப்பட்ட நம்ம சின்ன பிள்ளைகள் தொலைந்தா இருட்ட கண்ட அரண்டவனுக்கு இரண்டு நம்பின மாதிரி பாட்டி என் கூட வா
ஏன் அங்க இருட்டா இருக்கு, நம்ம ஒத்தையில போக பயம், வாங்க கூப்பிடும் மாதிரி நாம இறங்கிறோம். சில சமயம் விதார்த்துக்கு பயப்படாதீங்க. அவன் தோற்கடிக்கப்பட்டவன், காலையில பின்னால் உங்களை சொல்றான், நசுக்கப்பட்டவன். நம்மை தொட அவனுக்கு அதிகாரம் கிடையாது. நம்மை தொடுவதற்கு அவனுக்கு நாம் விசேஷித்தவர்கள் என்பதே ஜதிமா மறந்து போயிடும். நம்ம யாருங்கிறதே மறந்துடுறோம் சார். இன்றைக்கு இருக்க பிரச்சனையை நினைச்சுக்கிட்டு நம்ம யாருங்கிறதே மறந்துடுறோம். ஆண்டவர் சிலுவையில வெற்றி சரக்க முதல்ல அவர் சிலுவையை தெரிந்துகிட்டார். ஏன் சிலுவையை தெரிந்தா தெரியுமா? உபாகமம் 21, 22, 23. உபாகமம் 21, 22, 23 வாசிங்க. கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளில்தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடு, இப்பதான் முக்கியம். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் ஆகியால் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரமா கொடுக்கும் தேசத்தை தீட்டுப்படுத்தாயா. மரத்திலே தூக்கி போடுறதுக்கு நியாயப்பிரமாண விதி உண்டு. கொலைக்கு நியமிக்கப்பட்டவன் ஏன் தெரியுது? நம்ம இதுல தீர்ப்பு கொடுக்கிறாங்க, மரண தண்டனை கொடுக்கிறாங்க, தூக்குல போட்டிருந்தாங்க. சிலவங்களை என்ன செய்யறாங்க, மின்சார நாட்கால வைக்கிறது. சாக்ரட்டிஸுக்கு தூக்கு தண்டனை, நல்ல மனுஷன். இந்த ஆட்களுக்கு நல்லது சொன்ன அக்கடி பிடிக்காதல்ல, அவரை பிடிச்சி நீ எல்லாம் வாலிபர்களை கெடுக்கிறாய் அப்படின்னு சொல்லி அந்த கிரேக்க தத்துவ ஞானியை நிப்பாட்டி வச்சு அவர் சொன்ன, நான் சொன்னதான், நான் சொன்னது சரி, உனக்கு தூக்கு தண்டனை, உனக்கு தண்டனை மரண தண்டனை. சரி, என்ன பண்ணணும்? எப்படி சாப்பிட்றோம்? விஷம் குடிச்சு சாப்பிட்டாங்க. சாகிற தன் மரணத்துக்கு நான் விஷம் குடிச்சு சாகிறேன்னு சொல்லி அப்படி அந்த மரண நேரத்தில் கூட அவர் அவர் கடைசியா ஒன்று சொன்னார், ஒன்றை நான் அறிந்து கொண்டேன். என்ன தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது என்பதை நான் அறிந்து கொண்டேன். அதான் அந்த தத்துவம். இவ்வளோ தத்துவங்கள் சொல்லி இருந்தார், கடைசியில் சொல்ல எனக்கு எதுவும் நம்ம ஆட்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சா போதும், ஐயோ வானத்துக்கு பூமியும். வசனம் என்ன சொல்லுறது என்றால், தனக்கு ஒருவன் எல்லாம் தெரியும் என்று நினைத்தாலும் அவன் ஒன்றும் அறியவில்லை என்று அறிந்திருப்பாள். இது முதல்ல தெரியணும். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நீங்க வளர விரும்புகிறீர்களா? இயேசுவை அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? சத்தியத்தை புரிந்து கொள்ள விரும்ப ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு வேதத்துல எதுவும் தெரியாது. வேதத்துல எதுவும் நீர் எனக்கு கற்றுக் கொடுனாக்கா ஆண்டவர் எடுத்து சொல்லுவார், எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு தான் தெரியுமா? நான் எதுக்கு சொல்லணும்? என்ன, உனக்கு எல்லாம் தெரியும்ல, நான் எதுக்கு சொல்லணும்? ஆண்டவரே எனக்கு இந்த வேதத்திற்கு ரகசியங்களை கற்றுத்தான் சொல்லித்தார். நியாயப்பிரமாண விதி ஒண்ணு சொல்லுது, ஒருத்த கொலைக்கு நியமிக்கப்பட்டவன் என்றால் அவன் பாவி, பாவி என்று தீர்க்கப்பட்டவன். அவனை
நீ மரத்துல தூக்கி போடணும். நீ மரத்துல தூக்கி போட்டா இன்னொரு அடிஷனல் குவாலிபிகேஷன் அவனுக்கு வருது. அவனுக்கு இன்னொரு தகுதி. ஒன்று, நீ அவன் பாவி என்று மனத்துக்குரியவனாக நீ விதித்திருக்கிறாய். ஆகவே அவனுக்கு அதை நியமிக்கிறாய். அதில் அவன் சாகும்போது தேவனால் சபிக்கப்பட்டவங்க ஒரு குவாலிபிகேஷன். அப்போ சிலுவையிலே ஒருவன் தூக்கி போடப்பட்டான் என்றால், அறையப்பட்டான் என்றால், உலகம் முழுவதும் அவனை என்ன சொல்லும் என்றால், இவன் பாவம் செய்தவன், இவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். இது நியாயப்பிரமாண விதை. ரோம ராஜ்யத்தினுடைய நீதி இருக்கு, ராஜநீதி. அது என்னவென்றால் கொடூரமான தண்டனை. ஒரு மரண தண்டனை கொடுக்கணும்னா சிலுவையில் அவனை அறையணும். விலங்குக்கு போடுறது ஒண்ணு இருக்கு சார். அது போக விலங்குக்கு போட்ட என்ன ஆகும்? சிங்கம் ஒரே பாச்சா, ஒரே கவிட்டு கவிட்டு பெறும். ஆனா சிலுவையில் அறைந்தா வேதனைப்பட்டு 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 பல மணி நேரம் வேதனைப்பட்டே தொங்கும். அவன் மறிக்கலான்னு வச்சுட்டா போய் அவன் கால் எலும்பு ஒட்டப்போம் உயிரோட இருக்கும். யோசிச்சு பாருங்க. ஏசனா இருந்த இடத்துல நம்மளை வச்சு பாருங்க. முன்முடி சூட்டப்பட்டவராக, வாரினால் அடிக்கப்பட்டவராக, கண்ணெல்லாம் ரத்தம் அப்படியே மங்கி இருக்கிற நேரத்திலையும் அது கூட அப்படியே பத்திரியே அதோ மகன் சொன்னார். எவ்வளவு கொடூரமான இந்த தண்டனையை அவர் எடுக்க காரணம், அவர் பாவம் மாம்சத்தின் சாயலாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்கும்படியாகத்தான் அவர் சிலுவை. கலாத்தியர் 3 அதிகாரம். கலாத்தியர் 3 அதிகாரத்துல ரொம்ப அழகாக பவுலோஸ் போசன் மூலமாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எதற்காக அவர் சாபமானார்? வாசிங்க 3 வசனம் 13 வாசிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டார். நமக்காக அவர் சாபமானார். இந்த நான் வார்த்தைலாம் ஒபாமா 21, 23 அதுதான் இங்க சொல்லப்பட்டு கலாத்தியர் 3:13 சார். ஆண்டவருக்கு அந்த சிலுவை மரணம் என்பது ஒரு யுத்த களம், ஒரு யுத்த களம். பரிசுத்தமுள்ள தெய்வத்திற்கும் பாவத்தை உலகத்தில் கொண்டு வந்த சாத்தானுக்கு நடந்த யுத்த களம் தான் அந்த சிலுவை. சிலுவையில ஒரு யுத்தம் நடக்கு. நீயா நானா பார்க்கிறோம். தக்கப்பார் பார்த்திருக்கீங்களா? இங்க 10 பேர் எழுப்போம், அங்க 10 பேர் எழுப்போம். அது முன்னால் இருக்க 2 பேர் தான் ஒழுங்க எழுப்பான். மீது புரிஞ்சுமா கையை போட்டுக்கிட்டே பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி ஆண்டவர் இயேசுவுக்கும் சாத்தானுக்கும் சிலுவையில் யுத்தம் நடக்கு. இந்த யுத்தத்தை யார் ஜெயிக்க போகிறார்? சரி, இதுல சிலுவையில ஆண்டவர் இயேசு ஜெயித்தார். அவர் சிலுவையில மட்டும்தான் ஜெயித்தாரா? அதுக்கு முன்னால எங்கள் தான் ஜெயித்தார். நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், அந்த பிள்ளையுடைய படிப்பை அடிக்கடி
ஆவிக்குரிய ரீதிக்கு ஒப்பிட்டு சொல்லிக்கிட்டே வரும். நினைப்பாங்க என்னையா எப்போ பார்த்தாலும் பரிசு ஏதாவது சொல்லுறாரு. ஆண்டவர் இயேசு பரலோராட்சியத்தை காரியத்தை சொல்லும்போது எளிமையாக மனிதர்கள் புரிந்து கொள்ளத்தக்க விதத்தில் தான் அவர் பேசினார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். என்ன விதைக்கிறவன் புறப்படுவான் அப்படின்னா அவள் ஒரு சத்தியத்தை சொல்றார் வசனத்துக்கு. இரண்டாவது, கடையிலே வலை போட்டு மீன் பிடிப்பார்கள், அதிலே நல்ல மீனை எடுப்பார்கள், மற்ற மீனை அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கது. தேவனுடைய ராஜ்யம் கடுகளவு விதைக்கு அப்படின்னு சொல்லி அதை போட்டு அது பெரிய விருட்சம். ஆண்டவர் சாதாரணமாக நடைமுறையில் யதார்த்தமாக நம் வாழ்க்கை நடக்கிற சம்பவங்களை சொல்லி சொல்லி தேவராட்சியத்தை விளக்கி சொல்லிட்டு நீங்க படிக்கணும்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷத்தை படிச்சா புரி படிச்சுட்டு வாங்க அடுத்த வாரம் படிங்க. அதுல எல்லாம் ஆண்டவர் எப்படி நடந்தார்னு தெரியும். அப்போ ஒரு பரீட்சை வைக்கப்படுகிறது. பரீட்சை வீட்டுல இருக்க பிள்ளைக்கு யாராவது பரிசு வைப்பாங்களா? இல்ல. அது என்னது ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி அப்படின்னு கொண்டு போய் சேர்த்து பிள்ளை டாக்டரேட் வாங்குற வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் என்ன வந்துகிட்டே இருக்கு பரீட்சை. அந்த ஸ்கூல்ல சேர்த்துட்டா கண்டிப்பா எக்ஸாம் எழுதுறாங்க. எக்ஸாம் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா உங்க பிள்ளைய வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அதே போல ஆண்டவர் இயேசு பரலோகத்துல இருக்கிற வரைக்கும் அவருக்கு சோதனை கிடையாது. அதேதான் என்னைக்கு இந்த உலகத்துக்குள்ள மனுஷகுமார் அவதரித்தாரோ அங்க ஒருத்தன் இருக்கான். யாரு? உலகத்தின் சோதனைக்காரன். அவன் இந்த உலகத்துக்குள்ள யார் வந்தாலும் சோதிக்கிறதுக்கு அவன் எப்போது ரெடி. யாரும் தப்ப முடியாது அவனுக்கு. ஆண்டவர் இயேசுவே தப்பல. ஏன்னா நீர் வந்துட்டு இல்ல, ஏன் இடத்துக்குள்ள வந்துட்டு இல்லை. நான் வைக்கிற டெஸ்ட்ல நீர் பாஸ் பண்ண. ஆனால்தான் அவரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிற படினால். எபிரேயர் எழுங்க 4ஆம் அதிகாரமா நம்மை போல சோதிக்கப்பட்டோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்தில் சாயஞ்செய்யும் கிருபை அடையவோ கிருபாசன் தைரியமா. கிருபாசன் தான் வந்திருக்கோம் தெரியும் உங்களுக்கு. ஆராதனைக்கு வந்திருக்காங்க, ஏதோ சும்மா வந்து 4 பாட்டு பண்ணோம். தேவ கிருபாசன தண்டையில் சென்று நமக்கு இறக்கவும் ஏற்ற காலத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம் பாவம் எல்லாம். ஆண்டவர் இயேசு உலகத்துல பிறந்துட்டாரு. அவரை அழிக்க பார்த்தா முடியல. 30வது வயது ஆகும்போது போய் ஞானஸ்நானம் பெற்றார். எடுத்து ஒன்னா ஆவியான அவரை எங்க நடத்தினாரு? வனாந்திரத்துக்கு நடத்தினாரு. நடத்தின பிறகு 40 நாள் அவர் என்ன செய்தார்? வனாந்திரத்துல என்னையா செய்தாரு?
உபவாசம் சாப்பிடல. 40 நாள் முடிந்த பின்பு அவருக்கு என்ன உண்டாயிற்று? 4 அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் இரவும் பகலும் 40 நாள் பின்பு அவருக்கு பசி உண்டாய். அவர் 100% மனுஷகுமார். அவருக்கு தாகம் உண்டாயிற்று. குடிக்க தண்ணித்தான்னு சொல்லி சமாரியத்தை கேட்டார். தாகமாக இருக்கிறேன்னா சொல்லுவேன். பசி வந்து பசி வந்த உடனே அங்க 3ஆம் வசனம் சொல்லியது, சோதனைக்காரன். பிசாதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, எழுதிப்பாங்க. நிறைய பேர் உண்டு. மலுசர்ப்பம், விழுந்து போன தூதன், லூசிபர், என்ன இன்னொரு பேர் சோதனைக்காரன். அவன் வந்து என்னட்டான் வந்து பசிக்காம பசிக்குதா அப்படி அவரை பார்த்தாம இருப்பார். அவன் கேட்கிற கேள்வி அதான் கவனமா, நீ தேவனுடைய குமாரனே ஆனா கேட்கிறானா? நீ தேவனுடைய குமாரனே. அவர் மனுஷன தானே இருக்காரு, தேவனுடைய குமாரன் கேட்க அவனுக்கு தெரியும் இவர் தேவனுடைய குமாரன். அவருடைய தனித்தன்மையை சந்தேகப்படும்படி தூண்டி விடுதான். இதான் ஜெயிப்பான். நீ ரட்சிக்கப்பட்டவனா? இவ்வளவு கஷ்டம் இருக்க, கர்த்தர் உன் கூட இருந்தா யார் கேட்டா தெரியும். கர்த்தர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு அவர் கூட இருந்தாலும் கஷ்டம் இருக்கதான் ஏன் செய்யும். புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நம்ம கூட இருந்தாலும் கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தை அவர் உதவி செய்யும். இது யூதாவுக்கு சகாயரா இருப்பீரா? கர்த்தர் எனக்கு சகாயர், உதவிக்கரன் நீட்டுவார். ஆவேதான் தைரியமா இருக்கும். வந்து 2:1 பாம்புங்கிறது நிக்கிறது கான். என்னன்னா ஏசு உயிரோடு கூட. ஹல்லேலூயா. ஏசு ஜீவிக்கிறாரியா? பல காலத்தை கலங்கிட்டு இருக்கீங்க. சத்த தெய்வத்தை ஆராதிக்கும். மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், சாத்தான் தலை நாசிக்கு சரஞ்சு போக வைத்தவர். அவன் தந்தரத்துக்கு நீங்க உட்பட்டுக்கிட்டு இல்லமோ என்ன இழந்த மாதிரி உட்கார்ந்து ஜீவிக்கிறார் ஜீவிக்கிறார். துன்பத்தில் துணையாவரு என்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார். கரவை தட்டி பாருங்க. தேவன் ஜீவிக்கிறார். துன்பத்தில் துணையாவரு என்றும் ஜீவிக்கிறார். உயிரோட இருக்கிறார். பாட்டு எப்ப எழுந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? சும்மா எழுதல. இமேஜ் ஜபசிங் ஐயா தெரியுமா? எஃப்எம்பி ஃபவுண்டர்ஸ்ல ஒருத்தர். தேவ மனுஷன், முழங்கால நின்று ஜபம் பண்ணக்கூடிய மனுஷன். எனக்கு எத்தனையோ பாட்டுகள் உண்டு. ஒரு நாள் அவருடைய குழுவை பார்க்கறது, ஜபத்துக்கு பாடுறாரு. எல்லாம் அவருடைய காய்கள் அப்படியே இருக்கா. என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏன் சோர்வா இருக்கீங்க? என்ன வந்தது உங்களுக்கு கேட்டா ஒருத்தன் பதில் சொல்ல ஒரு போதை எடுத்தாரு. எழுதுனா இந்த பாட்டு, ஜீவிக்கிறார் ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னால் ஐயா வரு என்றென்றும். எடுத்து வச்சிருக்கீங்களா ஐயா? பாடுங்க. அடுத்த சரணம் கொண்டாங்க. உங்களுக்கு தரல செங்கல் சொல்ல 2 நித்தது
பெருங்கோட்டை ஒன்று தரை மட்டமானது அவர் சொல்ல கூட திறந்தது அவதோட குஷ்டரோகி சுத்தம் வைக்கிறா கரங்க தட்டு வைக்கிறார் துணையவரை ஜீவிக்கிறார் 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 சங்கரவர் சொல்ல ரெண்டாயிருந்தது பெருங்கோட்டை ஒன்று தர மாட்டோமா அதே ஏத்துக்கிறது உயிரோடு கூட இருக்கிறார் அவர்கிட்ட வந்து கேட்டா நீர் தேவனுடைய குமாரன் ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாக பிடிச்சு அற்புதம் செய்யும் எப்படி சொல்றான் பாத்தீங்களா இல்லாது நீ தேவனுடைய குமாரன் நீ ரசிக்கப்பட்ட வந்தானா உனக்கு இவ்வளவு கஷ்டம் வரலாமா வரும் தீக்கிரம் சேர்ந்தா போவோம் சொல்ல பார்த்துட்டு சொல்ல தெரியும் ஏசுநாதர் உயிரோட கவலை என் உள்ளத்திற்கு தேவரே என்னோட கூட இருக்கிறேன் உமது கோலம் உமது தடி என்னை என்னை புல்லுள்ள இடங்கள் மேற்று அமர்ந்த தண்ணீரண்ட கொண்டு போய் விடுகிறார் என்னைக்கு நம்ம கூட இருக்கார் நிழல் மாதிரி இருக்காருயா கேட்க நீ கல்லுல அப்பங்களா பிடிச்சு ஒரு அற்புதம் செய்யுமா நீ தேவனுடைய குமாரத்தை ஒரு அற்புதம் செய்யும் அவர் அதுக்காக வந்தாரு யான்னு இவன் கிட்ட போய் இந்த விசாத்து கிட்ட ப்ரூவ் பண்றதுக்கு அவர் வந்தார் உன்னை கொல்லத்தானே நான் வந்திருக்கேன் உன் தலையை நசுக்கிறதுக்கு தானே நான் கண்ணி வயிற்றுல வெளியே வந்திருக்கேன் நீ ஏங்கிட்ட கல்லுல அப்ப பாடி சொன்னபோது அவர் திரும்ப சொல்றார் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அது எங்க இருக்கு பைபிள்ல இருக்கு எங்களுக்கு தெரியாதான் அது பைபிள் பாகமாம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அவர் உன்னை வருத்தப்படுத்தி உன்னை சிறுமைப்படுத்தி 8:2 உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாய் என்ற அவர் உன்னை சோதித்து உன் இதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் இந்த 40 வருஷம் அளவு மனாந்தரத்தில் நடந்து வந்த எல்லா வழி அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் படுத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தை பிழைப்பாய் எந்த உனக்கும் படிக்கு நீ உன் பிதாக்களை அறியாது மன்னா உன்னை போஷித்த சொல்லிட்டார் போல நம்ம சொல்ற மாதிரி போல சொல்ல அப்பத்தினால் மாத்திரம் தேவனுடைய வாயிலிருந்து வாசனங்கள் நம்ம மீட்பிக்கும் ஏகளை சார்ந்து கொண்டா போதும் நன்மை கிருபை நம்மளை தொடர் அற்புதத்தை தேடிட்டு போகாதீங்க தீர்க்க தரிசனத்தை தேடிட்டு போகாதீங்க வெளிப்பாடுகளை தேடிட்டு போகாதீங்க ஆண்டுடைய வார்த்தையை தேடி போயிட்டே இருங்க அற்புதம் தானா வரும் கர்த்தரை சித்தமானது சரி அடுத்தது ஒரு வாரம் அவன் விட மாட்டான் விடவே மாட்டான் அவன் எப்பேற்பட்டான் இங்க அதுல அடுத்தது என்ன சொல்றான் 5ஆம் சொன்ன அப்பொழுது விசாரித்து அவர் பரிசுத்தருக்கு கொண்டு போய் தேவதூதன் மேல் அவர் நிறுத்தி நீ தேவனுடைய குமாரன் திரும்ப தூண்டி விடலாம் தலையை நசுக்கி இருக்காரு மாலை போட்டு நசுக்க
நீ ஊழியக்காரர் தானே? உன் மூலம் ஏதாவது அற்புதம் நடந்திருக்கா? ஏதாவது செஞ்சிருக்காரா? நான் ஊழியக்காரனா? ஓடு. ஒரு பயங்கர போராட்டத்துல நான் ஊழியக்காரன் ஓடிய போயிட்டான். இந்த உலகத்தில் இருக்கவங்க தான் தெரியல நான் யாரும். எனக்கு நான் யாருன்னு தெரியும். ஏசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். ஏசு கிறிஸ்து யாருங்க? அது சர்வமுள்ள கருத்து. வானத்தில் பூமியில அதிகாரம் உண்டு. அதிகாரப்படுத்தி வச்சிருக்க. கேட்கான் தேவனுடைய குமாரன் என்ன செய்யணுமா? தாழ குதியும். அற்புதம் செய்ய தோண்டி பார்த்தான், முடியல. வசனத்துக்கு வாரம். என்ன வசனம் சொல்லுதான்? 91 பார்த்தோம்ல, தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதங்கள் இடராதபடிக்கு அவர்கள் உண்மை கை ஏந்தி கொண்டு போய் எழுதியிருக்கிறது. அவங்களும் வசனம் தானே சொல்லுதோம். போடுங்கன்னு சொல்றதெல்லாம் வசனத்துல புதிய ஏற்பாட்டுல எங்கேயா இருக்கு? புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையில எங்க கொடுக்க சொல்லி இருக்கு? தெய்வம் எங்கேயுமே சொல்லலையே. அவரு வெளிப்பத்து வரைக்கும் உட்கார்ந்து ஜோம் பண்ணி உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணி வாசிங்க. எந்த பற்றி சொல்லல. எந்த இடத்திலும் தேவனும் கொடுத்தால் அவனை ஆச்சரிப்பார் சொல்லவே இல்லை. அவர் என்ன பொருளாட்சி உள்ள தெய்வமா? நீங்க கொடுக்கிற அளவை வச்சு உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு யூடியூப்ல எந்த அளவு நீங்க கொடுக்கலாம் அந்த அளவு அவர் அவர் அப்படிப்பட்ட கொடுக்கிற மனுஷன் அளவு பாப்பா. கொடுக்கிற மனுஷன் கொடுக்கிற அளவை பார்க்க மாட்டேன். என்னை இருதயத்தில் மனப்பூர்வமா பொருளாசம் உள்ள ஊழியக்கார் கள்ளங்க ஜனத்தை வஞ்சிக்கணும். ஜீவ விருட்சத்தின் கனி தசம் பிசாசு நன்மதி மாறிய கனி நோத்த ததம் பாகம். அவன் பிசாசுக்கு பிசாசு எல்லாம் சொன்னது பெரிய ஊழியக்காரன். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதான். வஞ்சிக்கிறதுக்கு இடம் கொடுக்காது. எங்களுக்கு பணம் வேணும்னா எலியாவின் தேவன் எவரை கொண்டும் செய்வார். எந்த காகத்தை அனுப்புவாரியா? அவர் சபையில் உள்ள கர்த்தர். சொல்வது அழைக்கும் போது அதுக்கு வேண்டிய எல்லா திரும்ப வரம் அபிஷேகம் வாக்குத்தத்தம் உடன்படிக்கை தரிசனம் சொப்பனம் எல்லாம் வச்சுதான் அழைச்சிருக்க. ஆழ்கிட்ட போய் காவரம் கொடுத்துக்கிட்டு எந்த ஊழியத்துக்கு வேணும் அந்த ஊழியத்துக்கு வேணும் பிச்சை எடுக்கிறாங்க. ஊழியக்காரன் வெக்கமா இல்ல. எனக்கு ஒன்ன சொன்னாரான் 15 லட்சம் கொடுத்துரும் செஞ்சுதான். என்னைக்கு தருவீரோ அன்றைக்கு செய்வேன். ஒரு பைசா எவன்ட்டையும் கேட்க மாட்டேன். சொல்லவே கூடாதுன்னு இன்னைக்கு சொல்லிட்டேன். ஒரு பைசா எவன்ட்டையும் கேட்க மாட்டான். நீங்க செய்ய சொல்றது எஸ்டிமேட் 15 lakhs. நாளை கொடுத்தா நாளை கழிச்சு ஆரம்பிச்சு. ஒரு வருஷம் கழிச்சு கொடுத்தா ஒரு வருஷம் கழிச்சு ஆரம்பிச்சு. எனக்கு என்ன ரொம்ப வேற. நீ செய்ய சொன்னா நீ தாரம் வச்சுக்கிட்டு தான் வரும். வைக்க முடியும். எப்ப தாரோ அப்ப ஆரம்பிப்பேன். எப்ப தாரோ அப்ப செய்வேன். அதுக்காக கர்த்தர் எனக்கு காண்பித்தார், தரிசனம் கொடுத்தார், சோப்பனம் கொடுத்தார். நாம உங்ககிட்ட அதுக்கு நான் கேட்டேன். என்னை அழைத்தவரும் ஏஜமான் நல்ல ஏஜமான். ஏஜமான் சொல்றத மட்டும் செய்யணும். அது போல கர்த்தர் சொல்றத மட்டும் செஞ்சு பாருங்க. உங்கள் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்.
தேவ பக்தியை வாழ பிரயாசப்படுங்க. அவன் சொன்ன இவன் சொன்ன அந்த யூடியூப்ல அற்புதம் நடக்க போகாதீங்க. வசனத்துக்குள்ள உட்பட்டு ஆண்டவரே நீர் சொல்லியிருக்க நான் செய்வேன், செய்து பாருங்க, தலைமுறை நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு நாளைக்கு உள்ள காரியத்துக்கு ஊழியங்க ஜீவிக்கல, என் தலைமுறைகளுக்கு 1000 தடவைக்கு இறக்கம் செய்யறதை சொல்லியிருக்காரு. 69 சொல்லியிருக்காரு வாக்கு. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சொல்லுவான், ஆடிக்கார் வேணுமா, அது வேணுமா, போய் பிச்சை எடுத்து வாங்க, எதுக்கு போய் ஜனத்துல போய் தாலி அறுத்து போடு, இதை அறுத்து போடுன்னு கேட்கல. வெக்கமாக வெக்கம் கேட்ட பரிசுத்த ஆவியானவர் ஏதா திருவிழம் பெறுறாரோ இவன் வந்து சொல்றான், வசனத்தானையா சொல்றான், ஆண்டவர் புரிஞ்சுட வேண்டியது. ஆமா, வசனத்துல எழுதிருக்கு. லேலுயோ நீ கரெக்டா சொன்ன, நான் இந்த குதிக்கணும் தொக்குன குதிச்சாரு, வாசனத்தை வச்சு அடிச்சாரு. என்ன சொல்றாரு, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பார்த்தார். அவரும் வசனத்தான பேசுறாரு. உள்ள கள்ளம் இருக்கு சார், கள்ள உபதேசம் தேவ பக்திக்கு ஏதுவாக இருக்காது, சுயநல கலந்து இருக்கும். தேவ நீதி உடையதாயிராது, அநீதி நிறைந்ததாயிருக்கும். நித்தியத்துக்குரியதாயிராது, இந்த உலகத்துக்குரிய கண்டுபிடிக்கிற ஞான பௌத்தறிவு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருந்தா தூர போட்டு, எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் தூர போட்டு ஒரே வழி நடந்த பார்த்தேன். சரி, அடுத்தது அவன் விட மாட்டான். அவனுக்கு 3 காரியம் உண்டு. இந்த 3 காரியத்தை வச்சுதான் நம்மகிட்ட அவன் விளையாடுவான், புரிஞ்சுக்கான். அடுத்த வாரம் 8ல மறுபடி பிதாதவன் மிகவும் எந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யம் மகிமை அவருக்கு காண்பித்து, நீ சாட்சாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டார். எவ்வளெல்லாம் ஆடி போய் உலகத்தை காமி. பூமியைத்தான் கர்த்தர் சிருஷ்டித்தார், உலகத்தை சிருஷ்டித்தார். ஏன்னா பூமி உலகம் நல்லா கவனிங்க, பூமியை தான் சிருஷ்டித்தார், உலகத்தை சிருஷ்டிக்கவில்லை. உலகம் என்னது? 1 யோவான் 2ஆம் அதிகாரமா 3ஆம் அதிகாரம்? 1 யோவான். உலகம்னா என்ன தேசம் சார்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16 பக்கம் 326. உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்டால் ஆண்டத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் இப்ப கவனிக்கலாம், மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவர்களெல்லாம் பிதாவினால் உண்டானதால் அவைகள் உலகத்தினால் உண்டான. 3 தான் கொண்டு வருவான் பிதாசை. ஏசுநாதருக்கு என்ன சோதனை வந்ததோ அதுதான் அவருடைய சீஷர்களுக்கும் பக்தர்களுக்கும் விசுவாசிக்கும். முதல்ல கொண்டு வந்த மாம்ச இச்சை சாப்பாடு யாரு கொண்டு வந்தா? என்ன சொன்னா? எங்க தொடங்கினா சாப்பிடக்கூடாது, சாப்பிட நான் எப்படா உயிரோட வாழணும்னு அந்த அம்மா சொல்லி இருக்கணும். இது உடனே பேச்சு கொடுத்துட்டு அப்படிலாம் எல்லாம் சாப்பிட சொன்னாரு. இதை சாப்பிடும் தொடவும் கூடாது சொன்னாரு. அப்படிலாம் நினைக்காத. அவன் எப்படி பேசுறான்? அவன் மாமியார் எப்படி இருப்பா, நல்லா வந்து அவன் மருமக எப்படி இருப்பா, இப்படிதான் பேசுவான் பக்கத்து வீட்டுக்காரன். ஏன்னா அவன் புருஷன் எப்ப பார்த்தாலும் தில்லி வர்றாரு.
ராமகிருஷ்ண நேரம் வரமாட்டாரா? உனக்கு என்ன, அதுக்கு புத்த மனையும் அவர் வேலையா ஓட்டம் வைக்கும். உனக்கு இதான் பித்தா தூண்டுறதா? நமக்கு தெரியாது. கேட்க முதல்ல சாப்பாட்டுக்கு வந்தார். இந்த அம்மா பேச்சு கொடுக்கு, உனக்கு என்ன பேச்சு, நீ யாரு, என் வீட்டுக்கார கூப்பிடுறேன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி இப்போ நான் உட்காந்து உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். எப்படி நீங்களும் கேட்கணும். அவர் முதல்ல நேர சாப்பாட்டுல கொண்டு போனார், மாம்ச இச்சை. ரெண்டாவது ஜீவனத்தின் வெறும். என்ன, நீங்கள் தேவனை போல அப்ப ஏற்கனவே பொய்யா சொன்னாரு. என்னமோ கர்த்தர் போய் சொன்ன மாதிரியோ இவன் கற்பம் என்னமோ உண்மையை கொண்டு வந்து அவர் எதையும் மறைஞ்சிட்ட மாதிரியோ இதான் தெய்வம் பிதாசு. கர்த்தர் எங்களுக்கு நன்மையும் செய்வதில்லை தீமையும் செய்வதில்லை சொல்ற ஒரு கூட்டம் இருக்கும். என் ஜீவனையே கொடுத்துட்டாரு, உயிரை கொடுத்துட்டாரு. அதுக்கு மேல என்ன, உனக்கு வேண்டிய சாப்பாடு கொடுக்க மாட்டாரு, வேலை தர மாட்டாரு, திருமணம் முடிக்க மாட்டாரு, உனக்கு வீடு தர மாட்டாரு, வாகனம் தர மாட்டாரு. இதெல்லாம் கொடுக்க முடியாத தெய்வத்தை ஆராதிக்கிறோம். இதாட்டு வந்து சொல்ற செய்தி கொடுத்துக்கிட்டு ஆமா அவருக்கு தருவாங்க, அவருக்கு எல்லாம் நடக்கு உண்மை நம்பினா வளர்த்தான். அவன் வந்து பந்தானம் வாங்குறான், வட்டிக்கு கொடுக்கான், அடுத்தவங்க ஏமாத்துறான், மற்றவங்க லேண்ட சொல்றான். அவனுக்கு நடக்கும், உனக்கு நடக்காது. உனக்கு நடக்கிற நீ தேவனை கண்டு நீதியை வாழ பழகு. கேடு வந்து கொடுத்துட்டு போவார். அநீதி எல்லாம் பாவம் தான். வெறும் பொறுமையில இச்சிக்காத. எதுக்கு அனுபவம் பொறுமையில உனக்கு ஆசை போகுது, கண்ணு போகுது. எங்க இருந்து ஏத்துனா இறங்கி வந்து இதை தூண்டி விட்டுவாங்க அவனை. இதே தெரியாது, இதை செஞ்செல்லாம் தூண்டி விடுறது. நாங்க வந்து என்ன செய்யறா, பெருமை. ஆண்டவர் தம்முடைய சாயலா சிருஷ்டித்தார். இதா தனக்குள்ள இருக்கிறத கொடுக்க ஏவாளுக்கு பெருமை. நீங்க தேவர்களை போல தேவர் போலதானே இருக்க. நான் கிறிஸ்துவுக்கு உன்னதான உட்கார வச்சிருக்காரு. நாம பெரிய அறிவு இல்லை, அதனால நம்ம கீழே போயிட்டே இருக்கோம். கண்டவன் சொல்ற நீ கேட்கிறோம். வேதம் என்ன சொல்லுது, சத்தியம் என்ன போதைக்கு. என்னை ஆண்டவரை எந்த தாளத்தை வச்சிருக்க, ஜீவன் கொடுத்த தெய்வத்தை நினைக்கும் கத்துடைய பந்தி சும்மாதான் வந்து நிற்கும். ஏக்கு வந்து நிற்கும். ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை தேவன் சிலுவையில தந்ததனால வந்து நிற்கும். இல்ல தஞ்சாவூருடைய பந்தியா இல்ல, அவர் வைத்த நியமனம். அவர் என்ன செய்யறா, ரெண்டாவது தேவகுமார் குதியா பெருமை. மூணாவது வாரம் கண்களின் இச்சை. பாத்தியா, இது பூரா எனக்குள்ள, இது பூரா என்னை பணிந்து ஒன்று பொழுது பார்க்க. தேவன் ஆராதனையில் பிரியப்படுகிறார். ஆராய்ச்சிட்டா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுவார். தேவன் ஆராதனைக்குரிய வெளிப்படுத்தின சேஷம் நீங்க பூரா பார்த்து பாருங்க. நிறுத்தி நிதானம் ஆவாச்சு. தேவன் ஆராதனைக்குரியவர், ஆவே நான் அவரை ஆராதிக்கிறேன். ஆராதனை பிடிக்கிறவங்க பிசாசு. நீ எப்படி வேணாலும் பாட்டு பாடு, எப்படி வேணாலும் குதி, குத்தாட்டம் போடு, புகைய போடு, அக்கனிய போடு, எதுனாலும் போடு, அது எனக்கு பிரியம். சொல்ல நீர் விடுவீரானா, என்னை பணிந்து கொள்வீரானா. அவர் ஆண்டவர் என்ன சொல்றார், அப்பாலே போல் சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார் ஒருவருக்கு. அதான் ஆராதனை பண்ற ஆளுக்கு
எபிரேயர் 12:29 பயத்தோட பக்தியோட கர்த்தருக்கு பிரியம் உண்டாக ஆராதனை செய்ய கிருபை பற்றிக் கொள்ளுங்க. யோவான் 4:29 ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் அப்படிப்பட்ட பிரியமாய் இருக்கிறார். ரோமர் 12:1 படி அங்கே பரிசுத்த ஜீவனை ஒப்புக் கொடுக்க இது புத்தியுள்ள ஆராதனை. ஆராதனை விரும்புறோம் பிசாசு. ஆண்டவர் உன் பாட்டின் இறைச்சலை நிறுத்து. போட்டு கேட்டியோ போட்டு அங்கே இங்க போட்டு அடிச்சுட்ட மேல கொட்டு அடிக்க நிறுத்து. எனக்கு பிடிக்கல. மனம் திரும்பு. என் வழிக்கு நீ வா. உன் வழிக்கு என்னை இழுக்காக. என் வழிக்கு நீ சிலுவையில் அவர் வெற்றி சரக்கும் முன்னால இந்த 3 கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெரும் மேல் வெற்றி சார். நம்மோடுதான் அவன் கொண்டு வரான். நம்மோனையும் தேவ வாசனத்தை கொண்டே அடிச்சா தப்பிச்சு. 2வது எங்க தெரியுமா அவர் வெற்றி திறந்தார்? அடுத்த சோதனை அவருக்குள்ளே வந்தது. இது பிசாசு சோதிக்கல, அவருக்குள்ளே வந்தது. லூக்கா 22:42. லூக்கா 22:42 என்ன சொல்லிருக்கு? பிதாவே உமக்கு சித்தமானார் இந்த பாதை என்னை விட்டு நீங்கும்படி செய்ய, ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின். 2வது இவர் ஜெயிக்க வேண்டிய ஒரு இடம் இருந்தது. என்ன தெரியுமா? சுயத்தை ஜெயிக்கணும். இவர் வந்ததே சிலுக்கையா, இவர் வந்ததே சிலுவை மரணத்தை இருக்க. இப்போ ஜோமனுதாரு இது இல்லாம வேற ஏதாவது வழி டக்குன்னு போற மாதிரி இருக்கா? ஆண்டவர் எனக்கு பிதாவன்ட்ட போய் கேட்கல. ஏன்னா இவர் சிலுவை மரணம் என்பது பிதா குறித்திருக்கணும். இவர் முழுசும் மனுஷங்கிறதுக்கு இதுவும் ஒரு அத்தாட்சி. அவர் சொல்றாரு, இந்த பாத்திரம் என்ன வெற்றி, சுய சித்தத்தை முறித்து தேவ சித்தம் செய்வது மிக கடினம். சுய சித்தம் செய்வது இலக்கு. நம்ம விருப்பப்படி பாடுறது ரொம்ப ஈஸி தானே. என்ன கஷ்டம்? நீ கோயிலுக்கு போனா போவோம், வேண்டாம் வேண்டாம். 8:30 மணிக்கு போனா போவோம், 9:30 போனா போவோம். ஒழுங்குக்கு உட்பட்டு வரும்போது அது எவ்வளவு கஷ்டம் இருக்கும். தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. பாருங்க, சும்மா அனுதின வாழ்க்கையில சொல்றேன். தேவ சித்தம் சரி எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியும். கர்த்தருடைய கிருபையினால் 1978 ஆகஸ்ட் 27 காலை 10 மணிக்கு ரட்சிக்கப்பட்டதுல இருந்து இந்த நேரம் பேசுற வரைக்கும் இது என்ன பெருசா இயேசுக்கு சாதித்தார்னா ஒன்றும் சாதிக்கல. தேவ சித்தம் அவ்வளவு கஷ்டம். இப்பவும் செய்வேன், இனிமேலும் செய்வேன். சாக்கு மட்டும் கோடி ரூபாய் கொடுத்தாலும் தேவ சித்தம் தூக்கிட்டு போ. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கரத்தினால் வாய்க்கிறியா? தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கிறது பாருங்க. தேவன் இறங்கி அருமையா வேலை செய்வார், அருமையா. ஆனால்தான் பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல. அந்த இடத்துக்கு வாங்க. நான் அல்ல, ஏத்தினார் தான் எனக்கு கொண்டே இருக்கார். அவர் சுத்தப்படிதான். நீங்க செஞ்சுக்கிட்டே குடும்பத்தை நடத்திக்கிட்டு ஒழிஞ்சேன்னா அதான் தேவ சுத்தம். முழு நேரமா வருவது என்ற தேவனோ முழு நேரம், அது வேற விஷயம். அக்கா ஊழிய வாஞ்ச இருக்கனால எல்லாரும் ஊழியத்துக்கு வர முடியாது. இருக்கும், ஜோம் பண்ணலாம்.
தேவ சித்தம் செய்யணும்னா சுய சிலுவையில் அறையப்போம். ஏற்கனவே நான் உங்களுக்கு பேசு எல்லாம் இஷ்டப்படி எத்தனை ஊழிய தேவன் சித்தம் செய்யாத ஊழியக்காரன் பரலோகம் போக மாட்டான். பொருளாசை உள்ளவன் பரலோகம் போக மாட்டான். வேசித்தனம் பண்ணிடவன் பரலோகம் போக மாட்டான். கள்ள உபதேசிக்கணும் பரலோகம் போக மாட்டான். எல்லாமே இருக்கவன் தான் பரலோகம். எங்க இருக்கு வெளிப்படுத்துற விசேஷம் வாசம். அவன் எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தான். 4 இவன்ல 1 இருந்ததுன்னா முடியாது. ஆனாதான் சுய சித்தம் செய்ய தேவ சித்தம். குடும்ப வாழ்க்கை தேவ சித்தம் நிறைவேறும். ஜெபித்தான் அந்த சித்தத்துக்குள்ள வச்சு ஜெபித்து பாருங்க தெரியும். கடைசி ஒரு டெஸ்ட், ஃபைனல் டெஸ்ட் அவருக்கு சொல்லுவேன். அதுல என்ன ஜெயித்தார் தெரியுமா? சொல்லு. சங்கீதம் 14:10-11 பாதாளத்தை ஜெயித்தார். சங்கீதம் 16:10-11 அவர் அழிவை காணவில்லை. பாதாளத்தின் வல்லடிக்கை ஆத்துமாவை கர்த்தர் நிலைக்கு மீட்டார். கள்ளம் கேட்கிறான், ஆண்டவரே நீர் இன்றைக்கு வரும்போது என்னை நினைத்தரலாம். உடனே பதில் வருது, இன்றைக்கு நீ என்னுடைய கூட கூட்டிட்டு போயிட்டார. அவர் என்னைக்கு வந்து நம்மளை கூப்பிடுவான்னு தெரியல. ஆண்டவரே நீர் வரும்போது ராஜ்யத்தில் வரும்போது என்ன உடனே சொல்றார், இன்றைக்கு நீ என்னுடைய கூட பறந்து. அவரை விசுவாசம் கொண்டு இருதை வாழ்க்கையும் பாதாளத்தின் வல்லடிக்கு மீட்கப்படும். பாதாளத்தை அவர் ஜெயித்தார். 2வது 1 Corinthians 15:56 மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம், மரணத்தின் கூர் பாவம். மரணத்தை அவர் ஜெயித்தார். அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தன்மை என்ன தெரியுமா? மரணத்தை ஜெயித்தார். ஆவதான் அவர் வரும்போது நாமும் உயிரோடு இருக்க நாமும் எங்க போவோம்? அவரோடு கூட மரணத்தை காணாமல் போவோம். கடைசியா அவர் கொலோசியர் 2:14 எதை ஜெயித்தார் என்றால் துரைத்தனங்கள் அதிகாரங்களை உறிந்து கொண்டு அவர் ஜெயித்தார். ஆண்டவர் சொன்ன வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்க. அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு தான் இங்க நின்று ஊழியம் செய்யறோம். நீங்களும் வாழ முடியும். இயேசுவின் நாமத்தில் போனா போயிடணும். எழுத்து நிக்க அவனுக்கு அதிகாரம் கிடையாது. அதுவும் நசனாகிய இயேசுன்னு சொல்லி பாருங்க, ஏன் நடுங்கி படன்னு அப்படியே கீழே உட்கார்ந்துருவான். ஏன் சொன்னா அவர் நம்ம சாத்தானின் அதிகாரத்தில் இருந்து எங்க கொண்டு வந்தாங்க? தேவனுடைய அதிகாரத்திற்குள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்